இதான் கரெக்ட் சைஸ். சாரி, நீ போட்டுட்டு இருக்கியா? நான் ஹேங்கர்ல தொங்குதுன்னு நினைச்சேன். மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்குது. என்ன நேம்? ஷில்பா. நான் உன் பேர் கேட்கல, துணி நேம். ஷில்பம். நைஸ் நேம். மெட்டீரியல் எங்க இருந்து வருது? மெட்டீரியல் பாம்பேல இருந்து வருது, நான் மந்தவழியில இருந்து வரேன். அத நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப ஃபாஸ்டா போற நீ. ஃபாதர் எங்க இருக்காரு? வேலூர் ஜெயில இருக்காரா? என்ன குரல் மாத்தி பேசுற நீ? இருக்குடா இருக்கு. டிஸ்டர்பன்ஸ். வேலூர் என்ன பண்றாரு உங்க அப்பா? கல் உடைப்பாரு, களி சாப்பிடுவாரு, நைட்ல படுத்தா தூக்க வர வேண்டாமா அப்படியே கம்பி எண்ணிட்டு இருப்பாரு. சுதந்திர போராட்ட தியாகியோ? இல்லடா, உன்ன மாதிரி விளங்காத ஒருத்தனை வெட்டிட்டு வேலூர் ஜெயில் இருக்காரு. அறிவு கட்டவட யார் தெரியுமா? நம்ம ஏரியா போன்ற நம்ம கடைக்கு பக்கத்துல தான் வீடு. உன்னை விட அழகா 6 அடி உசரத்துல ஒருத்த விசிட்டிங் கார்டு கொடுத்து அட்ரஸ் கேட்டான். இவங்க அப்பா இவளுக்கு லவ் லெட்டர் தான் கொடுக்குறான்னு தப்பா நினைச்சிட்டு உருட்டு கடை எடுத்து ஒரே போடு. ரொம்ப படப்பிடிப்பா வருது. படப்பிடிப்பா? படப்படப்படா. ஓடிடுமா, இதே சாக்கு மேல விடுவேன். ஓடிடு. அடுத்த வாரம் தான் அவங்க அப்பா வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகலாம். ஆனா அடிபட்டவன் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலைன்னா அடி எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு. எப்படி நம்ம 2 பேருமே நேரா ஜெயில் வாசல் போய் அவங்க அப்பனை ரிசீவ் பண்ணலாமா, இல்ல அவங்க அப்பனை கூப்பிட்டு நான் ஒரு ரூம் வரட்டுமா? இதெல்லாம் லேடிஸ் போடுற ட்ரெஸ்ஸா? ஓ, இதெல்லாம் நீ ஜென்ஸ் ட்ரெஸ் தான் நினைச்சிருந்தியா? நான் கை வைக்க ஜிப்பான்னு நினைச்சேன். கை எடுக்கிற அவங்க அப்பனை பத்தி யோசிச்சு பாத்தியா? கரெக்ட். லேடிஸ் மேட்டர்ல நாம எப்பவுமே கொஞ்சம் டீஸ் 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 டீஸ். நீ ஒரு கையில்லாம சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல பிச்சை எடுக்க போறடா. ஏப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கிட்டு இருக்கேன். இதே வா வாங்க போற. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் அந்த பக்கம் இருக்கு. வா நீ வாப்பா. தம்பி நல்ல காஸ்ட்லியா எடுத்து போடு. ரொம்ப காஸ்ட்லியா வேணாம், சிம்பிளா எடுத்துக்கிறேன். என்னப்பா அர்த்தமெல்லாம் பேசிட்டு பாரு. ஆள் பாதி ஆடை பாதிகள்லாம் வெளியில தான். ஆனா சினிமாவில ஆள் கால் வாசி தான். ஆடை தான் முக்காவாசி. எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா சினிமாவில் சான்ஸ் எடுன்னு எனக்கு தெரியாதா? நல்லதா எடுத்து போடுங்க தம்பி. அதை எடுங்க. அந்த வெள்ளை கலர் இதுங்களா சார்? அடேங்கப்பா, இது ஓகேன்னு. ட்ரெஸ் செலக்ட் பண்றது கூட மியூசிக் தியேட்டர் போடுற மாதிரியே செலக்ட் பண்ணுங்கப்பா. ரொம்ப நாளா இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். டக்குனு போய் ட்ரையல் ரூம்ல போட்டு வா. லைஃப் லாக நான் உன்னை இப்படியே பார்க்கணும். சரிண்ணா. சீதை நில்லுப்பா. என்னால உனக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்க முடியலப்பா. என்ன மன்னிச்சு தயவு செய்து இந்த கர்ச்சிப்பை என்னுடைய கிஃப்டா வச்சுக்கப்பா ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணே இதை வச்சுக்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா நீ கூட ஃப்ரெண்டுக்காக காசு செலவு பண்ணி கட்சி பயன்படுத்தியே. ஐ லைக் யூ. யோனை வச்சிருந்த கட்சி பத்தினது அந்த துணில தொடச்சா கிளியரா தெரியாதுப்பா. இந்த துணில தான் தொடக்கணும். அதுக்குதான்ப்பா எப்போது யூஸ் பண்ணணும்ங்கிறது. நான் தினமும் இதத்தாமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சொன்னது அத இல்லப்பா, இத. சாரி 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 சாரி, சும்மா சொன்னேன். அர்ஜென்ட்டா 100 ரூபீஸ் தேவைப்படுது. இப்போ உனக்கு எதுக்கு 100 ரூபீஸ்? பாத்தீங்களா, 100 ரூபீஸ் வேணும் தான் கேட்டேன். எனக்குன்னு கேட்டனா
வேற யாருக்கு? என்னன்னு தெரியல. அம்மா அர்ஜென்ட்டா உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. அம்மா ஆ, அம்மாவுக்கா? சட்டப்பையில இருக்கு, போய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் பா. காலங்கத்தால என்ன விளையாட்டு உனக்கு? அம்மாவுக்கு கிச்சன்ல வேலை இருக்குல்ல, ஒண்டியால எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சமாவது ஹெல்ப் பண்றியா நீ? போ அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. சுதா வேற காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. சொல்ற நின்னுட்டே இருக்க, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொடு. நீ வரமா, பயங்கர தலைவலி. ஒரு கப் காஃபி வேணும். காஃபி கேட்டா உதவிடும். இப்ப என்னால காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. பாத்தியா, காஃபி வேணும் தான் கேட்டேன். எனக்குன்னு கேட்டனா? பின்ன யாருக்கு? அப்பா ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு பயங்கர தலைவலி, ஒரு கப் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. கொடுத்தா கூட கொடுக்காட்டி போ. அப்பா இது அப்பாவுக்கா சொல்லிட்டு கேட்க கூடாதா? ஒரு நிமிஷம் இரு, போட்டு தரேன். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பக்காவா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு ஆடிட்டர் பார்த்துட்டானா எவரிதிங் வில் பி ஓகே. ஓகே, வெச்சறேன். என்னங்க இப்ப தலைவலி எப்படி இருக்கு? காஃபி குடிச்சீங்களா? என்னம்மா வளர்ற? தலைவலி காஃபி என்ன சொல்ற? என்னங்க உங்களுக்கு தலைவலின்னு சொல்லி தான் விஜி வந்து காஃபி கேட்டா கொடுத்து விட்டனே. விஜி காஃபி? அது சரி, நீ 100 ரூபாய் கட்டதா வாங்கிட்டு போனாலே, வாங்கிட்டியா? 100 ரூபாய் நான் கேட்டனா? எப்போ? இப்பதாம்மா கொடுத்து அனுப்பிச்ச. என்னங்க நீங்க வீட்ல இருக்கிற எனக்கு எதுக்கு ரூபா? அப்படியே வேணும்னாலும் நான் வந்து உங்களை கேட்க மாட்டேனா? அப்படி கேட்கலையா? பின்ன என்ன பின்ன? ரெண்டு பேரும் ஏமாந்துட்டா. அப்பா, அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. நீ எப்பறா ஏமாந்த? பாருங்கப்பா, உங்க வண்டி ரிப்பேர்னு சொல்லி நீங்க கேட்டதா என்கிட்ட வண்டி வாங்கிட்டு போயிட்டா. ஆக இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து ஏமாந்துருக்கோம். விடக்கூடாது அந்த கழுதைய. எங்க அந்த கழுதை? எங்க அந்த கழுதை? வணக்கம் சந்திரசேகர். சந்து, தேங்க்ஸ் ஃபார் தி 100 ரூபாய். யூ கழுதை எல்லாரும் ஏமாத்திட்டல. கொடுங்க என்கிட்ட. ஏய் விஜி, ஹாயாவது நோயாவது என்ன ஏமாத்திட்டு போனல? நீ வீட்டுக்கு போ, உன்னை என்ன பண்ற பாரு. நானா இல்லையே. ஏய் விஜி ப்ளீஸ் வண்டியை கொடுத்துரு, நான் காலேஜ் போணும். சாரி, ஐ அம் கோயிங். ஏய் எங்க இருந்து பேசுற? ஜன்னல திறந்து பாரு, உன்னோட அக்கா ஜூட். அம்மா வாசல்ல இருந்து. பை see you. போச்சு, என் செல்போனும் போச்சு. எல்லாம் நீங்க குடுக்குற செல்லம் தான். நான் மட்டும் தான் கொடுக்கறேனா? நீ கொடுக்கிறது இல்லையா? சும்மா சொல்லாதீங்க. உங்க சப்போர்ட் இல்லாம பண்ணுவா. ஸ்டாப். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில நான் உங்ககிட்ட கொடுத்த 100 ரூபாயை நீங்க நீ மறந்துறாதீங்க. எப்படி கொடுத்த? என்னங்க கேட்டிங்களா இவ சொல்றத? வாங்கிருப்ப. நீ அவளுக்கே அம்மா வச்ச. ஹலோ, வண்டி டோக்கன். ஹலோ, நானே டோக்கனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, டோக்கன் போடுறவர்னு தப்பா யோ, நினைச்சேன். ரிசர்வ் பேங்க்ல வர்க் பண்றியா? சாரி சார். ஏய் மச்சான் வாடா. Thank God. சாரி. Thank you very much. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பென் இருக்குமா? Thank you. It's okay. நல்லா விழுந்தியா? சி. I'm sorry. பரவாயில்ல. Thank you. ஐயோ, இதுக்கு அந்த கியூ பெட்டர். சார், கொஞ்சம் முன்னாடி போறீங்களா ப்ளீஸ்? இந்த லைன் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அர்ஜென்ட். சார் யார் அது? ஓ, மினி மேன். இல்லப்பா. நல்லா பாருங்க சார். யோ, உன்னை பாக்குறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல பாத்து கூட என்ன அர்த்தம்? உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்காக கொண்டு போறேன். பொம்பளை சகப்பாரத்தை மட்டும் உடனே கொடுத்துறீங்க. ரொம்ப குதிக்காத, வெடிச்சிட போறேன். மிஸ்டர், உங்க கியூவை பாருங்க. இவங்க பாரு. அறிவு வளரல சார். இது பல்க் புக்கிங் சார். உயிரை வாங்காம அடுத்த கவுண்டருக்கு போங்க. என்ன கேன்சலேஷனா? ஒன் செகண்ட் இருங்க. இந்த மாசம் என்னாச்சு?
ரோல் சேஞ்சா எங்கம்மா போறா? ஒழுங்கா தான் மூவ் ஆயிட்டு இருந்தது. கிழிஞ்சது போ. அதுக்குள்ளேயோ? ஹலோ, பின்னாடி போய் கியூல நில்லுங்க. சார் நான் இங்க நின்னுட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட். உனக்கு மட்டும் தான் அர்ஜென்சியா? இங்க இருக்கவங்களுக்கு அர்ஜென்சி இல்லையா? சார் நான் இங்க நிக்கிறத இவர் கூட பார்த்தாரு. சார் நீங்க பாத்தீங்கல்ல? நோ ஐடியா. நின்னா ஒரே இடத்துல நின்னு தொலைக்க வேண்டியதானேயா? ஏன் இங்க அங்க அலறிட்டு இருக்க? போய் கியூல நில்லையா? வெல் சார். என்ன அர்ஜென்ட்? சாரி. பின்னால போய் இல்லையா? தம்பி பின்னாடி பாப்பா. அண்ணா வாங்கண்ணா பின்னாடி. பிரதர், நான் என்ன இழுச்சு வாங்கினேன்? தேங்க்யூ. உங்க டிக்கெட் பேலன்ஸ் 50 rupees. தேங்க்யூ. வரங்க. வரேன். செக் பண்ணியா? நமக்கு ஆர்ஏசி 11 12. ஹலோ பிரதர், பார்த்தா டீசெண்டா இருக்கிற. டோக்கன் போடாம வண்டி எடுத்து போனா எப்படி? நாக்கு வலிக்கிறக்கா நாங்க காட்டுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நான் வந்து பண்ணீங்கல்ல. அதே இப்ப வந்துட்டல்ல. டோக்கன் வாங்காம போனா எப்படி? கொஞ்சம் விட்டா போதுமே. தோ பாடுறா, 1 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுக்குறதே. சேஞ்ச் கொடுமா. என்கிட்ட சேஞ்ச் இல்லப்பா. ஏன்டே சேஞ்ச் இல்லப்பா, மாத்தி கொடுப்பா. வண்டி இங்க நிக்கட்டே. என் அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எங்க அவசரமா பாத்துட்டு போணுமா? அங்க போனா சேஞ்ச் காப்பாயா? ஏன் பிரச்சனை பண்ணிட்டு அப்பவே இருக்க? அர்ஜென்ட்னு சொன்னீங்க. இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு இல்லங்க. 1 ரூபா சேஞ்ச்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். டோன்ட் மைண்ட். உங்ககிட்ட 50 rupees சேஞ்ச் இருக்கா? கொடுங்க. கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இந்தாயா. ஐயோ. பேலன்ஸ் 4850. நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. பயந்துராதீங்க. ஏன் 150 அப்புறம் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு வேற யாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? எல்லாத்தையும் தான் என்கிட்டயே சொல்லிட்டீங்களே. இப்ப சொன்னதோட சேர்த்து 5 தேங்க்ஸ் ஆச்சு. ஓகே. தேங்க்ஸ். சாரி. பரவாயில்ல, கிளம்புங்க. சரி, லேட் ஆச்சு. வரேன். என்னடி ஃபர்ஸ்ட் பென்னு, ரெண்டாவது டிக்கெட், இப்போ டோக்கன் எக்ஸ்சேஞ்சா? சி, பாவடி, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தானே. சும்மா தான் சொன்னேன். வா போலாம். போன சீக்கிரம் மாட்றா. அப்புறம் இந்த பாத்திர கடைக்காரன் பீடா கடைக்காரன்ல போன் பண்ணி அண்ணா ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருக்காரு, நாங்க வரலனே. சரிங்கண்ணே. வா வா வா. இந்த போ தாடி ரத்னம். காலையில இருந்து தலைக்கால் புரியா மாட்டிக்கிட்டு இருக்கா. நீ கூட தான் லக்கேஜ் மாதிரி வண்டியில ஏறி உட்கார்ந்து தேவ லக்கேஜ் தானே. முத்துப்பாடி, உனக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஸ்ரீதர் இருக்கான்ல, அவனுக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரெக்கார்டிங். ஆமா, 3 நாள்ல 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ண போறோம். அதுலயும் ஒரு பாட்டுல 150 வயலின் கதறுது. இதுக்கே வாய பொளக்கறியே, 300 ஃப்ளூட் வேற. வாய் வலிக்காதே. அது அவன் ஃப்ளூட், அவன் வாய் வலிச்சா உனக்கு என்ன வந்துச்சு? 4 பாட்டுல 2 பாட்டு கிளிக்கானா போதும். 4 கிளிக் ஆகும்டா. அதுக்கப்புறம் என்ன? 10 கம்பெனி நம்ம கடவாசல வந்து நிக்கும். அதுல 5 கிளிக்கானா போதும். 10 கிளிக் ஆகும்டா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஆடியோ கடை கிடையாது, ஆடியோ கம்பெனி. நான் சாதாரண முதலாளி கிடையாது, எம்டி. அப்புறம் நானு இவனா இருந்துக்கிறியா? நீங்க தான் எம்டி எடுத்துக்கிட்டீங்களா? ஜி மாது கொடுங்க. சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வாசல்ல இருந்து உள்ள கக்கூஸ் வரைக்கும் ஐயா ஸ்பிளிட் ஏசி போட போறாரு. அப்ப வெளிய இலைய போட்டு 4 பேருக்கு சாப்பாடு போடுவாரு. ஃப்ரீயா இருந்தா நீ வந்து சாப்பிடு. இவங்க கடையில வேணா அரிசி வாங்கிக்கலாமா? சீ, இவங்க கடையில அவன் அரிசி வாங்குவான். சும்மா இருங்கப்பா. என்ன? வித்தனாலத்தை சுத்தி பார்த்துட்டா உடனே வீடு கட்டுனதா அர்த்தமா? முதல்ல வாங்கணும், ஓஹோ, அப்புறம் தாண்டணும், அதுக்கப்புறம் கட்டணும். சரி சரி சரி. பெரிய கோட்டீஸ்வரனா பேசிக்கிறீங்க. ஆமா, போன மாசம் அவனு 150 ரூபா திருப்பி கொடுக்க காண. இதுல வேற கக்குஸ்ல ஸ்பிளிட் ஏசி போட போறாங்களா? வீக் பாயிண்ட் புடிச்சடா. அதோ ஏன்பா முத்துப்பாண்டி, 150 ரூபாயில அத்தா பெரிய ஆளை கப்புன்னு அமுக்கிட்டியாப்பா. நீ கூட தான் 30 ரூபா. ஆட்டோ 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 ஆட்டோ. போங்கடே போங்க, எங்க போனாலும் சரி நம்ம கடை அரிசி தான் பொங்கி போட்டு சாப்பிட்டாவணும். ஹாய் 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 ஹாய். வந்துட்டான்டா. அல்வா ஒரு டீ போடு. அதையும் சேர்த்து 47 ரூபா ஆச்சு. பாத்துட்டியா? சரி, ஒரு சைவ டீ போடு. அது என்ன சைவட்டி அசைவட்டி? சாதா டீனா சைவம், ஒன்ன மாதிரி ஈ விழுந்த டீ குடிச்சா அது அசைவம். டீயா? எடுத்து போட்டு குடுறா. அது எப்படிங்க ஈ விழுந்த டீயை குடிக்கிறது? அந்த ஈ எவ்வளவு டீயை குடிச்சிட போகுது? சும்மா இருக்கட்டும், குடி. டெய்லி குடிக்கிறது தானே. அது எப்படிங்க? பாரு,
இதுக்கே நீ டென்ஷன் ஆகுறியே? பள்ளி விழுந்த பஜ்ஜி 10 திருட்டு உட்கார்ந்திருக்கான். அவன் என்ன டென்ஷன் ஆகுறான்? அவன் பள்ளியா? மாவை ஆட்டும் போதே பார்த்தவையா நானு. அங்க 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 போ, அங்க போ. காத்து எப்பா நீ பணமே கொடுக்க வேணா, ஏவத்த கெடுத்துறாரா சாமி. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு மசாலா டீ போடு. அப்பா என்ன வெயிலு, அல்ல ஒரு ஸ்பெஷல் டீ போடு. போட்டுருவான். அப்படியே 4 பழம், 4 பிஸ்கட், ஒரு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணு. இந்தா 500 ரூபாய். பழைய பாய்க்கு 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. ஏய், நீ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுத்து வந்தானே, என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்ல, அப்படின்னா அதான் இந்த ரெடிமேட் சட்டை வைக்கிறது. புரியலையேடா. இப்பெல்லாம் எவன்டா டெய்லர் கடைக்கு போறான்? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வீடு வீடா போய் சட்டை சேல்ஸ் பண்றேன். ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. இன்னும் 10 சட்டை வைக்கிறேன். 300 ரூபாய் ஆச்சுல, பிறகு என்ன? ஆகா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9000 ரூபாய் வருமானமா? ஆகிறேன்டா நான் ஒரு சேல்ஸ் ரெப். உடும்பு மார்க் ஜட்டிகள், மென்மையானது மிருதுவானது உடும்பு மார்க் ஜட்டிகள். இது உங்கள் ஏன் பார்ப்பவர்கள் மனதையே கவ்வும். அணுக வேண்டிய முகவரி பேஜர் கிடையாது, செல் கிடையாது. போன் நம்பர் 0000000 கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். ஆஹா ரமேஷ், பின்றியடா. இந்த ரேஞ்சில போனேன்னு வச்சுக்கோ, இந்த கேட் என்ன பில் கேட்டே சமாளிக்கலாம். சார், நான் உடும்பு மார்க் ஜட்டிகள் விக்கிறேன், ஒண்ணு வாங்கிக்கிறீங்களா? சாய், I am a 2000 man. ஜட்டி எல்லாம் போடுறது கிடையாது. அப்ப நீங்க என்னதான் போடுறீங்க? இது I am a millionaire man. அட பாவி, வெளிய பார்த்தா சிட்டி எஃபெக்ட்ல இருக்கறான், உள்ள பார்த்தா ஒரே வயலும் வாழ்வும் வில்லேஜ் எஃபெக்ட்ல இருக்காங்களே. வேணாண்டா இந்த வேலை. கேகே நகரில் வழிப்பறி, பட்டதாரி வாலிபரின் துணிகரச் செயல். வேலை கொடுத்தா ஏன் இதெல்லாம் அவனுக்கு பண்றானுங்க? போலீஸில் பிடிபட்டார், அங்கதான் தப்பு பண்ணிட்டான். நேக்கா பண்ணிருந்தா தப்பிச்சிருப்பான். நான் பண்றேன்டா வழிப்பறி. யார் நீ? உன்னால கண்டுபிடிக்க முடியாது. பாத்தியா, மச்சம் வச்சிருக்கேன். ஃபுல் கெட்டப்ப மாத்திட்டேன். நான் சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுற வண்டி. ஒரு நிமிஷம் தான் இருக்கு, என்ன விடு. ஒரு நிமிஷம் என்ன, அரை நிமிஷத்துலயே உன்னை விட்டுறேன். ஆனா நான் சொல்றபடியா நீ நடந்துகிட்டா போதும். 50 செகண்ட் தான் இருக்கு. வச்சுக்க. உன்கிட்ட எவன் செகண்ட கேட்டான்? உன்கிட்ட உள்ள பணத்தையும் நகையையும் என்கிட்ட கலத்தி கொடுத்துட்டு போ. 40 செகண்ட் தான் இருக்கு. நடி சும்மா 40 செகண்ட் அதே பிரிம காட்டிக்கிட்டு இருக்க. நான் போய் பிளைட் பிடிக்க போறியா? போய்க்க. ஆனா எனக்கு தேவை பணம் அல்லது நகை. எடு. 30 செகண்ட் தான் இருக்கு. தோடா, 30 செகண்ட் பத்தி பேசுற மூஞ்சா பாடுறா. நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன். செய்வினை வச்சிட்டாங்களா? தோப்பா, ரேப்பா இருந்தாலும் மர்டரா இருந்தாலும் இப்படி 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 நான் பண்ணுவேன். ஆனா இப்ப நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு தேவை உன்கிட்ட உள்ள பணம் நகை. எடு. 20 செகண்ட் தான் இருக்கு. இதுல கூட தான் இப்ப 2 செகண்ட் போயிடுச்சு. 18 செகண்ட் வச்சுக்க. ஆனா 18 வயசுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு வேலைக்காகவும் கொஞ்சம் பணத்துக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டுல பணம் எல்லாம் ஒரே இடத்துல லாக் ஆகி கிடக்குது, மத்த இடத்துல காலியா இருக்குது. அங்க இருந்து அதை எடுத்து ரிலீஸ் பண்றதா என்ன மாதிரி ஆளுங்களோட வேலை. குடு. 10 செகண்ட் தான் இருக்கு. 10 செகண்ட் தான் இருக்கு. நானும் சொல்லட்டுமா? 9 செகண்ட் தான் இருக்கு, 8 செகண்ட் தான் இருக்கு, 7 செகண்ட் தான் இருக்கு, 6 செகண்ட் தான் இருக்கு. நானும் கவுண்ட் டவுன் சொல்லுவேண்டி. 5 செகண்ட் தான் இருக்கு. அடியே கருப்பாயி, என்னங்கடி எப்ப பார்த்தாலும் செகண்ட பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற? உள்ள என்னதான் வச்சிருக்கிற? பணமா நகையா? காற்று. அது என்ன சோப்பு சுவிட்ச்? இது அமுக்கு நான் பாட்டு கேக்குமா? இல்லடா, வேட்டு கேக்கும். என்ன சொல்ற? இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு. நான் மனித வெடிகுண்டு. ஐயோ!